நீங்கள் ரசித்துக் கொண்டிருப்பது KTV நான் ஸ்டாப் கொண்டாட்டம். இந்திய தொலைக்காட்சிகளில் முதன்முறையாக தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. Fresh and trendy, up to 50% ஆடை தள்ளுபடி. The Chennai Silks, let the celebrations begin. தோராயமா ஒரு 25,000 ஆட். 25,000 ஓகே சார். அதாவது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட during those times ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாலே 15 வருஷத்துக்கு இப்போ ஸ்லைட்டா கொஞ்சம் குறைஞ்சிருக்கே தவிர்த்து, பட் அப்போல்லாம் இப்பவும் வந்து ஒரு நாளைக்கு 5-6 ஆட் பேசிட்டேன், ஒரு 10 ஆட் பேசிட்டேன். பட் அப்போல்லாம் வந்து 25-30 ஆட்ஸ்லாம் ஒரு நாளைக்கு போய் ஸ்கிரிப்ட் வரும்போது நமக்கு வந்து கிளைண்ட் வந்து ஒண்ணுல வந்து ஏஜென்சி நிறைய பேர் வந்து உட்காருவாங்க. அவங்க சில பேர் வந்து ஃபீல் பண்ணுவாங்க இப்படி இருக்கணும், சில வார்த்தைகள்லாம் இப்படிதான் மாடுலேஷன் இருக்கணும், அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கும். Fresh and trendy, up to 50% ஆடை தள்ளுபடி. The Chennai Silks, let the celebrations begin. தெலுங்குல சொல்லணும்னா தெலுங்கு ஸ்கிரிப்டும் நமக்கு வந்துரும். Fresh and trendy, ஆஷாடம் சேல், up to 50% தக்கிம்பு. The Chennai Silks. நமக்கு ஒரு ஃபீல் வரதுக்காக இந்த மாதிரி பாடி லாங்குவேஜ்லாம் கொடுக்க வேண்டியிருக்கு. இதே வந்து கன்னடத்துல Fresh and trendy, ஆஷாடா சேல், up to 50% ரியாயிதி. The Chennai Silks. இப்போ மலையாளத்துல வந்து என்னன்னா நம்ம இவ்வளவு ஷவுட்டிங் பண்ண மாட்டோம். சோ ஒரு லாங்குவேஜ்க்கு ஏத்த மாதிரி இருக்கக்கூடிய கொஞ்சம் மாடுலேஷனை கொஞ்சம் மாத்திப்போம். 50% வரை விலக்குறவில். The Chennai Silks. சில பேர் வந்து கொஞ்சம் ஸ்மைலோட கேட்பாங்க, தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. இப்போ வந்து இது வந்து ரொம்ப சாஃப்ட் மாடுலேஷன், ரொம்ப சத்தம் போட அதுக்கு பேசுறதுக்கு. ஸோ அதனால மைக்கு வந்து பக்கத்துல வச்சு பேசணும். ஸோ ஆல்மோஸ்ட் மைக்கை கடிக்கிற மாதிரி கிட்டக்க வந்து பேசணும், ரொம்ப சத்தம் போடாம பேசணும். விதை முதல் விளைச்சல் வரை உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் பரிந்துரைக்கிறோம் ஸ்பீக். ஸோ இது நீங்க நல்லா கரெக்டான வால்யூம்ல எஃபெக்ட்ஸ் எல்லாம் போட்டு கேட்டோம்னா அது வித்தியாசமா. புஷ்கர் காயத்ரி உங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க புஷ்கர் காயத்ரி வந்து அப்போ ஆட்ஸ் பண்ணிட்டு இருக்கிற பீரியட்ல அவங்க ஸ்பீக் ஆட் பண்ணி, ஸோ அந்த ஜிங்கிள் மியூசிக்கும் நான் தான் பண்ணினேன். நீலவானமும் கருமேகமும் பருவமழையோ நன்னிலமோ மண் விளையும் விவசாயத்துக்கு வரங்களே. உங்களது அனைத்து ஆன்மீக தேவைகளுக்கும் கிரி பாரத கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்திற்கு நீங்கள் ரசித்துக் கொண்டிருப்பது KTV நான் ஸ்டாப் கொண்டாட்டம். ரேடியோல பாட்டு பாடுறதுக்காக போனேன். அது அப்படியே டிவி சான்ஸ் கிடைச்சது. தூர்தர்ஷன்ல போய் அப்போ பாட்டெல்லாம் பாடியிருக்கோம். ஸோ அப்போ வந்து விஸ்வநாத் ராமூர்த்தி சாரோட ராமூர்த்தி சார் வந்து அப்போ மியூசிக் பண்ணியிருக்காரு. பீலிலா அவங்களோட சேர்ந்தெல்லாம் பாடியிருக்கோம். ஒரு பெரிய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அந்த பீரியட்ஸ்ல. அப்போலேருந்தே மீடியால ஆசை உண்டு, அதாவது மீடியாக்குள்ள எப்படியாவது வரணும் அப்படின்னு சொல்லி. அப்ப என்னாச்சு, ஃபர்ஸ்ட் நான் இறக்கின கேசட் வந்து பேர் வந்து சிவஸ்துதின்னு பேரு. அது வந்து ஒரிஜினலா பாலு சார் பாடினது. பிரம்மமுராரி சுரார்ச்சித லிங்கம் நிர்மல பாசித சோபித லிங்கம். இதெல்லாம் நம்ம ரொம்ப சின்ன வயசுல எல்லா கோயில்கள்லயும் கேட்ட ஒரு கான்டென்ட். அப்போ அந்த பீரியட்ல நம்ம சன் டிவிக்கு சரி மீடியால வரணும்னு ஆசை. ஏற்கனவே தூர்தர்ஷன் அதுங்கெல்லாம் போயிருக்கோம். ஓ சன் டிவியில போய் ஒரு விண்ணப்பம் போட்டு வைப்போம்னு சொல்லிட்டு 10 வாட்டி உள்ள சன் டிவி ஆபீஸ் நுழைஞ்சு வெளில வந்திருக்கேன். பயம் இல்ல யார்கிட்ட பேசுறதுன்னு தெரியாது. அப்போ வந்து ஒரு மலைப்பான விஷயம் சார். எங்க பேசுறது, யார்கிட்ட பேசுறது, ரிசப்ஷன்ல போய் ரிசப்ஷன் வரைக்கும் போயிட்டு கேட்கலாமா வேண்டாமான்னு தோணி ஒரு 10 வாட்டிங்கிறது எக்ஸாஜரேஷன் ஆகும். 5-6 வாட்டி போயிட்டு வந்திருப்பேன். அப்புறம் வந்து நிர்மலா பெரியசாமின்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச நியூஸ் ரீடர். அவங்க வணக்கம் சொல்ற ஸ்டைலே வந்து பயங்கரமா இருக்கும். அவங்களோடலாம் நான் வந்து பேசுவேன்னா நாங்க வந்து அப்ப நாங்க FM ரேடியோ வச்சிருந்தோம் இல்லையா, அந்த FM ரேடியோல அவங்க ரெகுலரா பேசுவாங்க. அவங்க ராணி சோமசுந்தரம்னு இருந்தாங்க. ஸோ நாங்கெல்லாம் FM ரேடியோல நிறைய பேசியிருக்கோம். அப்போ அவங்கள்ட்ட சொன்ன போது அவங்க சொன்னாங்க, நீ வாய ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஸ்கிரீன் டெஸ்ட்டுக்கு வர சொன்னாங்க. நான் போய் பேசிட்டு வந்தேன். அடுத்த நாள்ல இருந்து நியூஸ் படிக்கிறேன். அடுத்த நாள்ல நான் 2வது நாள்ல இருந்து நியூஸ் படிக்கிறேன்.